أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகத்தில் எந்த அளவுக்கு இந்த உலக மனித சமூகம் பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி, அனாச்சாரத்தை நோக்கி, கொலைகள், கொடுமைகள், ஒரு மோசமான விளைவை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட டெக்னாலஜிகள், செவ்வாயில மனிதன் குடியேறக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய அவ்வளோ வளர்ச்சி அடைய இருந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பாவங்கள், தீமைகள் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நாளுக்கு நாள். இதற்கு எதிர்மறையாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம், அஞ்சான உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம், இவர்கள் மனிதர்கள் தானா, இவர்களுக்கு மனிதநேயம் இருக்கின்றதா என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, தூய்மையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக, பாவத்திலிருந்து விலகி அனைவரும் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்களே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே இல்லை. நாமும் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறோம், மரணத்தை தழுவ இருக்கிறோம். நாம் செல்வதற்கு முன்னாடி நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய சந்ததியினர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கட்டியமைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனுடைய தூதராக இருப்பதனால் முன்னறிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான். இவர், இந்த முகமது இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறார், இன்னும் சில தினங்களிலே கூடிய சீக்கிரத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார் என்பதை பலகட்ட முன்னறிப்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்திருக்கிறார். நமக்கு அதே போன்று உணர்த்துவானா என்றால் இல்லை. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கண்கூடாக பார்க்கிறோம் பலதரப்பட்ட மரணங்கள். சில நாள் முந்தானத்து கூட கோவலத்தில் நினைச்செல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க கடைசியுடைய நிமிடம் எப்படி இருக்கிறது என்று. சில வாரத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கும், வயநாடில் சேமித்து வைத்த பணம் இருக்கின்றது, சேமித்த ஆளை காணும் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட இந்த உலகம், இந்த மரணம் இருக்கின்றது, யாருக்கு எந்த நேரம் எப்படி வேணாலும் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில ஒரு மனிதன் இருக்கிறார். ஆனால் மூமினாக, முஸ்லிமாக இந்த உலக வாழ்க்கையில பயணிக்கிறோம். நாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இறுதி நிமிடங்கள், இறுதி நாட்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாடமாக, படிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹிம் மா அனித்தும் ஹரீஸுன் அலைஹிம் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்களிடந்தே ஒரு தூதர், இந்த முகமது வந்தார், உங்கள் மீது அதிகம் அக்கறை கொண்டவர், நீங்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கும். மூமினீன்களுக்கு ரவுஃபுர் ரஹீம்,
இறை நம்பிக்கை கொண்டவருக்கு கருணையும் அன்பும் உடையவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸ்லாகித்து அல்லாஹ் சொல்லிக்காங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை பத்தீங்களா? இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாத, நிச்சயமாக பார்க்க முடியாது கியாமத்துல் வரைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை, தஹ்மிலுல் கல், பிறருடைய சுமக்கக்கூடிய வாழ்ந்த வாழ்க்கை. அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இவர்தான் உங்களுக்கு உறுதி என்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே. இன்னொருத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் அஸராத்தி, அவர்கள் மீது உள்ள கவலையால் நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்வீர் போலும். எப்படி இருக்கானப்பா மனுஷன், காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறானப்பா, ரொம்ப மோசமான ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறானப்பா. அவர்களை பார்த்து பார்த்து அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மனம் அப்படியே கவலையில அப்படியே உருகுலைந்தது. நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதினால் அவர்களுக்காக நீயே உன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வீர் போலுமே நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை ரொம்ப சிலாகித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அந்த இறை தூதருடைய அந்த இறுதி நாள், இறுதி நிமிடம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு சொல்ல முடியுமா? பல பேருக்குலாம் ஜும்மாவுக்கு தான் பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கின்றது. பல நபர்களுடைய பள்ளிவாசல் தொடர்பு ஜும்மாவுக்கு மட்டும்தான், 5 நேர தொழுகையெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை இருக்கின்றதே, கடைசி வரைக்கும் இந்த உம்மத்துக்காக, இந்த மனித குலம் எப்படியாவது அல்லாஹ் தரக்கூடிய சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்த்துறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்க செல்ல இருக்கிறீங்க. 23 ஆண்டு கால வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை. கடைசி ரமலானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 2 முறை குர்ஆனை ஓத சொல்றான். அப்பவே ரசூலுல்லாஹ்வுக்கு பொறி தட்டுது, என்னடா இது வழக்கத்துக்கு மாற்றமாக, கடந்த வருட ரமலான்லாம் இப்படி சொல்லல, ஆனால் இந்த வருட ரமலானில் மட்டும் ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை ஓத காட்டுகிறார் என்று சொன்னால் முடிவு தெரிந்து விட்டது, இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல போகிறோம். பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையை குறித்து, இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறார். இப்னு அப்பாஸ் இடத்துல உமர் அல்லாஹ் பக்கத்தில் வச்சு கேட்கிறாங்க, மற்ற சகாபாக்கள் கேட்கிறாங்க, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், இந்த அத்தியாயம் எதை சொல்கின்றது என்று சொன்னே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகின்ற போது, மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்ற போது அல்லாஹ்வை போற்றி நீங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது என்று அவர்களெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாத்திரம்தான் அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை பேசுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்களோ அவருடைய வாழ்க்கை முடிய போகின்றது என்பதை உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட தருணங்கள், எப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க, கடைசியுடைய அந்த இறுதியே தருவாய் நாட்களிலே சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதருடைய பல நேரத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கும். இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைக்கிறோமா? ரொம்ப கடுமையான அளவுக்கு, ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்புகள் மட்டும்தான் அந்த நேரத்தில் பள்ளிவாசலுடைய தொடர்பு. அல்லாஹ் துவா செய்யுங்க பாய். ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, நலமாக இருக்கின்ற போது அல்லாஹ்வை நினைக்கின்றோமா? சும்மாலாம் நினைச்சா வந்துடாதுங்க. கடைசி காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி வரும்? வாழும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, திடாத்திராகமாக இருக்கின்ற போது, போகாத கால்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசாத வாய்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்காத கண்கள், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை படிக்காத இந்த வாய்கள் கடைசி காலத்தில் படிக்குமானா எப்படி படிக்கும்? இருக்குமா அப்படி? ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காகவே
அஃபலா அகூன அபதன் ஷகுரா, என்னுடைய இறைவனுக்கு நன்றி மிக்க அடியானாக இருக்கக்கூடாத என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுக்காக வாழ்ந்த இறை தூதர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அல்லாஹ்வை போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு நபி தோற்றத்தில் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நான் அந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறேன். எப்படிப்பட்ட இறை தூதர் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் ஒரு தலைவன் போறான்னா பல பேர் பின்னாடி வந்து வரிசையா நிக்கணும். என்னென்ன கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பி கொடுத்து போட்டோ கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் முஆத் பின் ஜபல் இடத்துல ஒட்டகத்துல அவரை அமர வைத்து விட்டு ஒட்டகத்தை நடத்தி கொண்டு அப்படியே தூக்கிட்டு வராங்க மதீனாவுடைய எல்லை வரைக்கும். அப்போ கூட உபதேசத்தை சொல்றாங்க முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு, முஆத் பின் ஜபல் அவர்களே, ஏமன் தேசத்துக்கு ஆளுநரா போறீங்க, அங்க போகின்ற போது அந்த மக்களிடத்துல நளினமாக நடந்து கொள்ளுங்கள், எஸ்ஸிரு இலகுவாக்குங்கள், வலாது அஃபிரு சிரமப்படுத்தாதீர்கள், வலாது நஃபிரு விரண்டு ஓடுறமாறு செஞ்சிடாதீங்க. இந்த மார்க்கம் என்பது எளிமையான மார்க்கம், எளிமையா நீங்க போதீங்க. அநியாயக்காரர் அநீதி இழைக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஏராளமான உபதேசத்தை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்றாங்க, முஆத் பின் ஜபல் அவர்களே, அடுத்த முறை நீங்க வருகின்ற போது நான் இருக்க மாட்டேன். ஒன்று என்னுடைய மன்னரை நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் இல்லை என்றால் என்னுடைய பள்ளிவாசலை பார்ப்பீர்கள். அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பட்டு எப்படி உருவாக்கிய இறை தூதர், எப்படி இந்த சகாபாக்களை அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக மாற்றிய இறை தூதர் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அப்படியே உள்ளம் அப்படியே உருகுலைந்துருச்சுங்க. எவ்வளவு வருத்தம் கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்கன்னு போறாங்க. இதெல்லாம் அப்படியே முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக ஒட்டுமொத்த 23 ஆண்டு கால வாழ்க்கையுடைய சார அம்சமாக ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜில இந்த மனித குலத்துக்கு ஏராளமான உபதேசத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மூமினுடைய மானம் புனிதமானது. அடிமை இடத்துல நீங்க நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இத்தக்கும் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். என்னென்ன விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குமோ அனைத்தையும் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமதி வ ரலியத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், எனது அருளை உங்கள் மீது பொழிந்து விட்டேன், இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஆக்கி கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மார்க்கம் இதற்கு பிறகு கூட்டவோ குறைக்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை, முடிவு பெற்று விட்டது என்று அந்த சபையில பல்லாயிரம் கணக்கான சகாபாக்கள் இருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஒரே நிகழ்த்தி பிடிக்கிறார். சொல்லிவிட்டு சொல்றாங்க, தோழர்களே, அடுத்த முறை நான் ஹஜ்ஜி செய்வானா என்று தெரியாது, என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து நீங்கள் வணக்க முறையை கற்றறிந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கும் சகாபாக்கள், எப்படி இருக்கும் சகாபாக்குடைய அந்த உள்ளத்துல. அப்ப இதையெல்லாம் அந்த சகாபாக்கள் சொன்ன உடனே சொல்லிட்டு சில நேரத்திலே அவர்களுடைய இறுதி கட்டத்தை அடைய இருக்கிறார். கடைசி தான் நன்றாக இருந்தாங்க அல்லாஹ்வின் தூதர். நம்மள சொல்றோம்ல, ஒரு மாத காலம் 2 மாதம் முடியாம இருந்தாருங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார், போய் சேர்ந்துட்டார். இப்படிலாம் இல்லை அல்லாஹ்வின் தூதர். கடைசி வரைக்கும் விடாத்தரமாக பல தரப்பட்ட போர்க்களத்தில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட நன்மைகளை செய்த அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், ஃபஜ்ருக்கு பிறகு மௌத். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. புதன்கிழமை தான் நோய் ஸ்டார்ட் ஆகும். உகது போர்க்களத்தில் 70 நபி தோழர்கள் ஷஹீதானார்கள். அவர்களுக்கு தொழுகை, ஜனாசா தொழுகை தொழுது விட்டு இன்னொரு ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் பண்ணிட்டு வராங்க. கடுமையான தலைவலி. அல்லாஹ்வின் தூதர் துடிக்கிறாங்க. சாதாரண இல்லை, தலைவலி அவ்வளவு கடுமையான வேதனை இல்லை, அப்படியே துடித்து போறாங்க. நான் இப்ப யார் வீட்டில் இருப்பேன் பார்த்துங்க, எவ்வளவு நீளமான தலைவர் பார்த்தீங்களா. வீட்டில் தங்கிறது கூட ஒரு 4-2 நாள் எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நான் எந்த இடத்துல தங்குவேன் என்பதை மற்ற இடத்துல கேட்டுக்கொண்டு என்னுடைய பிரியமான அன்னை ஆயிஷாவுடைய அவங்க வீட்டில் தங்கிறதுக்கு அனுமதி கொடுங்க கேட்டு வராங்க. எப்படி வராங்க தெரியுமா? தரையில் கால் பாதம் வைக்க முடியல, அப்படியே பாதத்தை அப்படியே இழுத்து கொண்டு அப்படியே ஒரு பக்கம் அலிரல்லாவுக்கும் ஒரு பக்கம் ஃபல்பின் அப்பா தோல்ல கையில் போட்டு அப்படியே கூப்பிட்டு வராங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை
அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் இந்த சல்லுன்னாஸ், இந்த இவர்கள் தொழுது விட்டார்களா, இவர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். பார்த்தீங்களா, மக்களுடைய அந்த எண்ணம், அல்லாஹ்வின் தூதருடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? தொழுதார்களா, தான தர்மங்கள் செய்தார்களா, வணக்க வழிபாடுகள் செய்தார்களா, எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒரே சிந்தனை கொண்டவராக அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அப்படியே உரசி பாருங்க. நம்ம புள்ள தொழுகிறானா, என்ன செய்து கொண்டிருக்கிறான், எப்படி இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. பேப்பர்ல போடுறாங்க, சில வாரத்துக்கு முன்னாடி கூட போட்டான் தினத்தந்தியில், இளைய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது. படிக்கக்கூடிய லட்சம் இல்லை, எண்ணம் இல்லை, குறிக்கோள் இல்லை. அம்மா தான் கேட்குது, உம்மா ஏட்டா அரியஸ் வச்சிருக்கிற, படிச்சு பாஸ் ஆகி போய் வந்தானடா என்று கேள்வி கேட்ட அந்த தாயை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இளைஞர் மாறி விடுகிறான். பார்த்தீங்களா, அதான் போடுறான், இளைய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு குறிக்கோள், எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு லட்சியம் இல்லாமல் மனம்போன போக்கில வாழக்கூடியவனாக இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இறுதி நிமிடம், இறுதி நாட்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படி துடித்து போறாங்க. தண்ணியை தூக்கி ஊத்துங்க, தண்ணியை தூக்கி ஊத்துங்க, எழுந்து நிற்க முடியல, மயக்கம் போட்டு அப்படியே உழுவுறாங்க. எப்படி நினைச்சு பாருங்க அல்லாஹ் தூதர் வாழ்க்கை. நன்றாக ஓடிய கால்கள், நடந்த கால்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே அல்லாஹ்வின் தூதரால் தொழுகைக்கு கூட எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு கடுமையான கஷ்டங்கள். அந்த நேரத்தில் தான் இறுதி கட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய அந்த கட்டத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு சிறிய உரையை நிகழ்த்துறார். ஒரு அடியானுக்கு இந்த உலகம் அல்லது தன்னுடைய இறைவனிடத்தில் இருப்பது, இதில் அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருப்பதே தேர்ந்தெடுத்து கொண்டார். சொன்ன உடனே அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய சபையில் அப்படியே ஒருத்தர் அழுகுறார். யாருன்னு பார்த்தா அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிசய அறிவிக்கக்கூடிய சையத் பின் அபு சையத் அல் குத்ரி அவங்க சொல்றாங்க, ஏன் அபூபக்கர் அழுகிறார் என்று சொன்ன உடனே கேட்கிறாங்க. அந்த அடியார் சொன்னாரு, அல்லாஹ்விடத்துல தேர்ந்தெடுப்பது என்று அது யாரும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பதை ஓப்பனாக அடித்து டிக்ளேர் பண்றாங்க. சொல்றாங்க, அபூபக்கர் அவங்க இன்னமா அபூபக்கர் ஆலமனா, அபூபக்கர் எங்களுக்கு மனிதர்களை அதிகம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் இருந்தார். ஒரு சொன்ன உடனே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் தூதர் மன்னிக்க போகிறார் என்ற தகவலை அப்படியே ஓப்பனா டிக்ளேர் போடுறார். அது மட்டும் இல்ல, அபூபக்கருடைய அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செய்த கேரக்டர், பண்புகளை, தியாகத்தை அப்படி ஓப்பனா சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லா தபுக்கி அபூபக்கர், நீங்கள் அழாதீர்கள், உங்களுடைய உடலும் உங்களுடைய பொருளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக ஒட்டுமொத்தம் அர்ப்பணித்தவர் இந்த அபூபக்கர் அவங்க. என்னை நலம் விசாரிப்பதற்காக அபூபக்கர் வருவாரே, அந்த வாசலை தவிர அனைத்து வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய இறைவனை உற்ற தோழனாக ஆக்கிக் கொண்டேன். எனக்கும் அபூபக்கருக்கும் இருப்பது அந்த நேசம், அன்பு, அந்த கொள்கை உறவு என்பது என்றைக்கும் நிலைத்துக் கொண்டே இருக்கும் சொல்றாரு. அபூபக்கருடைய சிறப்பு பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்துக்காக, இந்த கொள்கைக்காக, அல்லாஹ்வுடைய தாவா பணிக்காக, இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக அர்ப்பணிப்பு செய்கிறோமா? ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய நிழலாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திகள், அவருடைய தியாகத்தை எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் அன்சாரி தோழருடைய தியாகத்தை அப்படி எடுத்து சொல்றாங்க. என்னுடைய இந்த அன்சாரி தோழர்கள் என்னுடைய இறப்பை, என்னுடைய கருவூலம், அவர்கள் யார் நோய்வினைப்படுத்துவார்களோ அவர்கள் என்னை நோய்வினை செய்தது போன்றவர். அந்த அன்சாரி தோழர்கள் ஏதாவது தவறிழைத்தால் பொருந்திக் கொள்ளுங்கள்,
அந்த அளவுக்கு அன்சாரி தோழர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள். பத்ர் களமாக இருக்கட்டும், உஹது களமாக இருக்கட்டும், அந்த களமாக இருக்கட்டும், தபுக்கு களமாக இருக்கட்டும், உனைன் களமாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த அன்சாரி தோழர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள். அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றார். கடைசியா கடுமையான வேதனையில ரசூலுல்லாஹ் துடித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த உம்மத்துக்கு அழகைய உபதேசத்தை சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் சரி, இந்த தர்காவில் போய் உட்கார்ந்து கொண்டு பல மக்கள் வாரம் இன்னும் பல மக்கள் தர்காவை சுற்றக்கூடியவர்களாக, ஜண்டாவை வணங்கக்கூடியவர்களாக, தாயத்தை தொங்க விடக்கூடியவர்களாக, தேங்காவை தொங்க விடக்கூடியவர்களாக, சில வீட்டுக்கு போய் பார்க்கிறோம் யானை கண்ணை தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க, படிக கட்டை தொங்க விட்டு இருக்கிறாங்க, எலுமிச்சம்பழத்தை தொங்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இறுதி உபதேசம் எப்படி இருக்கு தெரியுமா? லானல்லாஹ யஹூத வ நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகுது குபுர அன்பியாகி மஸ்ஜிதா, அவர்கள் தங்கள் நபிமாருடைய அடக்க ஸ்தலத்தை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் தான் படைப்பில் மிகவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலும் கூட, தினத்திலும் கூட இந்த மனித சமூகத்துக்கு எச்சரித்தார்களே. ஆஷா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் மட்டும் இப்படி எச்சரிக்காவிட்டால் அல்லாஹ்வின் தூதருடைய ஜனசாவை வெளியே வைத்திருப்பார்கள். அது விழா கோலமாக தர்காவை வணங்கக்கூடிய இடமாக மாறி இருக்கும். அல்லாஹ் காப்பாத்தி. நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட உபதேசம். இந்த ரபியுல் மாதம் வந்து விட்டது, என்னென்ன காரியம் தொடங்கி விட்டார்கள். சில பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா மௌலிது ஓதக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை பின்பற்றுவதா, வாழ்வதா? அல்லாஹ்வின் தூதருடைய புகழை போற்ற வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க சொன்னார்களோ அப்படி இருக்க வேண்டும்ங்க. அதாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுக்கு அதாங்க அர்த்தம். ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கிட்டான், இந்தியாவுக்கு பெருமை. எதனால பெருமை? அந்த ஒலிம்பிக்குடைய என்ன சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இவன் அந்த போட்டியில கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றானே, அதனாலதான் பெருமை. அதே போலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வணக்க வழிபாடுகளை பின்பற்றி சொன்னதோ, நடக்க சொன்னதோ, வாழ சொன்னதோ, அதை போன்று நீ வாழுப்பா. அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறாய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். இருக்கிறார்களா? லா துத்ருனி கமா ஹஜ்ரத்தி நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மகனை ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்களே. ஆனால் இன்றைக்கு அந்த கஃபூரு ஹதாயா, நீங்க தான் எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர். கஃபூர் அன்னி ஜுனூபி, நீ தீமைகளை நன்மைகளாக மாற்றக்கூடியவர், எங்களுடைய வறுமைகளை போக்கக்கூடியவர், எங்களுடைய நோய்களை நீக்கக்கூடியவர் என்று மௌலூது ஓதப்படுகின்றது. சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு போயிட்டு நரகத்தில் போய் சேர்க்கக்கூடிய இந்த வரிகளாக இருக்கின்றதே, இந்த மனித சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஏராமா செய்திகளை சொல்லிக் கொண்டு கடுமையான வேதனை துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் வராங்க. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வேதனையை பார்த்து விட்டு துடித்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு 2 மடங்கு வேதனை. ஆமா, பார்த்தீங்களா எப்படிப்பட்ட இறை தூதர். வமா அர்சல்னாக்கு இலா ரஹமத்துல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அன்கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் மரண தருவாயிலே அப்படி துடிக்கக்கூடிய அளவுக்கு, வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளைய சோதனை கொடுத்தான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டது. ஆனால் மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானே. இன்றைக்கு நாம் வாழுகிறோமா அது போன்று? அல்லாஹ்வுக்கு பிடித்தாது போல் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, எதை செய்ய சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? இல்லையே. ஆனால் கடைசி காலகட்டம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது, எப்படி அமைய போகின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கடைசி காலகட்டம் என்பது இவ்வளவு விஷயத்தை சொல்லிக் கொண்டு கடைசி காலகட்டம் இதை பற்றி, அந்த இறுதி நிமிடத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா மட்டும் சொல்ல வேண்டும்.
கடுமையான அப்படியே நெஞ்சுக்கு பகுதி அப்படியே சாஞ்சிடறாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே சாஞ்சிடறாங்க. அப்படியே அவங்களும் அப்படியே ஒத்துக்கொண்டு அப்படியே பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே குல்லுல்லாஹ் குல்லது ரப்பின் நாஸ் குல்லது ரப்பில் ஃபலக் அப்படியே ஓதி ஓதி அப்படியே தடவுறாங்க. அப்படியே அந்த கட்டத்தில் அப்படியே பார்க்குறாங்க. அன்னை ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அப்படியே நிற்கிறாங்க. அவர் மிஸ்ஸா குச்சை கையில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து பேச முடியல. ஆயிஷா கேட்குறாங்க, அது வேணுமா அல்லாஹ்வின் தூதரே? கண்ட அப்படி கையிலே அதை வாங்கி அன்னை ஆயிஷா அப்படியே மெண்டு ரசூலுல்லாஹ் வாயில வைக்கிறாங்க. பார்த்தீங்களா இப்படிப்பட்ட இறை தூதரை பார்த்தீங்களாங்க? கடைசி இந்த உலகத்தில் உயிர் போகின்ற வரைக்கும் பல்லு வளர்க்கக்கூடிய தூய்மையை போதித்த அந்த இறை தூதருடைய வாழ்க்கை நெறியை இன்றைக்கு நாம் பின்பற்றுவோமா? 10 வயசு 15 வயசு ஆகுது, பல்லு வளர்க்கிறானே இன்னைக்கு கோபப்படுறான், பல்லு வளர்க்கறதே கஷ்டப்படுறான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் வாயை திறந்து கேட்க முடியல. அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய இறைவனிடத்தில் நான் செல்கின்ற போது தூய்மையாக செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த இறுதி நிமிடம் கூட பல்ல விளக்கினார்களே, விளக்கி முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார். மின நபீன வ சித்திகீன வ ஷுஹதாக வ சாலிஹீன வ உலாயிக ரஃபீகா, இறைவா என்னை நபிமார்களுடன், சித்திகீன் உண்மையாளர்களுடன், வ ஷுஹதாக உயிர் தியாகிகளுடன், சாலிஹீன் நல்லர்களுடன் என்னை சேர்த்து வை, அந்த நல்ல நண்பர்களுடன் என்னை சேர்த்து வை என்று 3 முறை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட இன்னல் மௌத்து ஷக்கராத், மரணத்திற்கும் துன்பம் உண்டு, மரணத்துக்கு துன்பம் என்று அப்படியே துடித்துக் கொண்டே கையை உயர்த்தி கொண்டே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கையை உயர்த்தி கொண்டு அப்படியே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பார்வை அப்படியே நிலை குத்தி இருக்கின்றது. சிறு நேரத்தில் அப்படியே கரம் சரிகின்றது, உயிர் பிரிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனுடனே இரும்ப செல்ல போகிறோம். உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்தும் இரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாய்க்க ஹுமுல் முக்ததூன், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருக்கின்றது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றோர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. சிந்திச்சு பாருங்க. ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் ஏதோ கண்ணீர் விட்டு செல்வதற்காக இந்த உரை அல்ல. 23 ஆண்டு கால வாழ்க்கையில இந்த கால் அல்லாஹ்வுக்காக சென்றது, நடந்தது, வணக்க வழிபாடுகளை செய்தது, கடைசி வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தாது போல் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிவிட்டு சென்றார்களே. அந்த இறை தூதர் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இறுதி கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை சிந்தித்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வாழ சொன்னானோ, எப்படி இருக்க சொன்னானோ, மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக வாழ சொன்னானோ அப்படி நேசித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்யும்.